இந்தியாக்கும் சைனாக்கும் நடுவில் ஏகப்பட்ட பார்டர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இன்னைக்கும் சைனா அரசாங்கமும் அந்த நாட்டு மக்களும் ரொம்ப மரியாதையோட பார்க்குற ஒரே இந்தியர் யார் தெரியுமா? சைனால இவருக்கு பிரம்மாண்டமான சிலை இருக்கு, மியூசியம் கூட இருக்கு. அங்க இருக்கிற ஸ்கூல் புக்ஸ்ல கூட இவரோட கதை சொல்லியிருக்காங்க. அவர் தான் டாக்டர் துவாரகாநாத் கோட்னிஸ். 1938ல சைனா மேல ஜப்பான் பயங்கரமான போர் தொடுக்கிறாங்க. அப்போ சைனா தலைவரா இருந்த ஜூடே இந்தியா கிட்ட மெடிக்கல் ஹெல்ப் கேட்கிறாரு. உடனே ஜவஹர்லால் நேருவும் இந்திய தேசிய காங்கிரஸும் 5 டாக்டர்கள் கொண்ட ஒரு குரூப்பை சைனாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குரூப்ல இருந்ததுலேயே சின்ன பையனா இருந்தவர் தான் மும்பையை சேர்ந்த நம்ம டாக்டர் கோட்னிஸ். போர் ரொம்ப தீவிரமானதும் மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு திரும்பிடுறாங்க. ஆனா கோட்னிஸ் மட்டும் நான் வந்த வேலை முடியல, அதனால திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சைனீஸ் ஆர்மி கூடவே போர்க்களத்திலேயே தங்கி காயப்பட்ட சைனீஸ் ஆர்மி வீரர்களுக்கு வைத்தியம் பார்க்கறேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. அங்க பயங்கரமான குளிர். இவரும் மும்பையை சேர்ந்த ஆளு. எப்பவுமே தலைக்கு மேல புல்லட்ஸ் பறந்துட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி டோட்டலா தூங்கவே தூங்காம தொடர்ந்து 72 மணி நேரம் நான் ஸ்டாப்பா சோல்ஜர்ஸ்க்கு ஆபரேஷன்ஸ் செஞ்சு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் அங்க இருந்து 5 வருஷத்துல 800க்கும் மேல அதிகமான ஆபரேஷன்ஸ் செஞ்சு பல்லாயிரக்கணக்கான சீன வீரர்களோட உயிரை காப்பாத்திருக்காரு. அங்க குவா ஷிங்லான் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் நர்ஸை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த பையனுக்கு ஈன் ஹுவா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஈன் அப்படின்னா இந்தியா, ஹுவா அப்படின்னா சைனா. பட் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம உழைச்சதுனால ஹெல்த் ரொம்ப மோசமாகி 1942ல தன்னோட 32வது வயசுலயே போர்க்களத்திலேயே டாக்டர் கோட்னிஸ் இறந்து போனாரு. அந்த நியூஸை கேட்ட சைனீஸ் லீடர் மாவோ ஜெடாங் சைனீஸ் ஆர்மி தன்னோட ரைட் ஹேண்டை இழந்துருச்சு, இந்த நாடு ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே கலங்கி போய் ஒரு இரங்கல் கடிதம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் சைனீஸ் லீடர்ஸ் இந்தியாவுக்கு எப்போ வந்தாலுமே மும்பையில் இருக்கிற டாக்டர் கோட்னிஸோட குடும்பத்தை நேரில் போய் சந்திக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. எல்லைகள் வேணும்னா மனிதர்களை பிரிக்கலாம், ஆனால் உண்மையான மனிதநேயம் நாடுகளை இணைக்கும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் கோட்னிஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.